மேற்கூரை கட்டக்கூடாது, ஓடு போடக்கூடாது. இடுப்புக்கு மேலே முட்டிக்கு கீழே உடை அணியக்கூடாது. அது ஆணோ பெண்ணோ அணியக்கூடாது. எப்படி இருக்கும் பாரு. அவன் கிணறு வெட்டி தண்ணி எடுக்கூடாது. ஊரணியில் தான் ஊரணி வற்றி போனால் கிணற்றிலே எடுப்பார்கள் உயர் சாதிக்காரர்கள். எடுக்கும் போது எவருக்காவது ஒருவருக்கு இரக்க குணமோ கருணையோ வந்தால் அவர் மோந்து அவர் தண்ணீரை இறைத்து ஊத்தினால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. வெள்ளி தங்க நகைகளை அணியவே கூடாது. பழைய இரும்பு இது மாதிரிதான். மண்பானையில் மட்டும்தான் சமைக்கணும், மண்பானையை மட்டும்தான் பயன்படுத்தணும். அலுமினியமோ பித்தளையோ பாத்திரங்களையோ பயன்படுத்தக்கூடாது. ரமன்கீர் சொல்றாரு பாருங்க, தொழுநோய்க்காட்பட்டவர்களாக, சத்துள்ள உணவு கிடைக்காதவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்த மக்களின் உழைப்பை சுரண்டிருக்கான். அப்ப நிலமற்ற போது அடுத்த ஆண்டைகளினுடைய பண்ணைகளுடைய மிராசுகளுடைய நிலத்தில் போய் உழைக்க வேண்டியது இருக்கு. அவன் உழைப்பை சுரண்டிக்கிட்டே இருக்கான். அப்ப வருவாய் இல்லை. அப்ப அவன்கிட்ட தான் கடன் வாங்க வேண்டியிருக்கு. 10 ரூபா 15 ரூபா பிள்ளைகளினுடைய திருமணத்திற்கு எதற்கோ ஒரு அவசர தேவைக்கு 10 ரூபா கடன், 15 ரூபா கடன் வாங்கிவிட்டால் அதுக்கு வட்டி. வட்டி கட்டி முடித்து விட்டதா, வாங்கின வட்டிக்கு அந்த முதலை கட்டிட்டமா அசலை கட்டிட்டமா என்பதே தெரியாது. கணக்கு பக்கத்தில் ஏன் கல்வி இல்லை. பண்ணையார் மிராசு சொல்றதுதான் கணக்கு, அதான் கணக்கு. அப்ப அதற்கு வழி என்ன இருக்கு? வட்டி கட்ட முடியல. அப்ப என்ன பண்றது? உழைப்புக்கு மீறி தன்னை பண்டபாத்திரத்தை, தங்கத்தை, வெள்ளியை அடமானம் வைப்பது போல மனித அடிமானை படியாட்களாக சொல்றாரு. ரமன்கீரே சொல்றாரு, மனித அடமானமாக வைத்து, அப்பா உடல் சொந்துருச்சுன்னா மகனும் அடமானம், அவன்னா அவன் பேரனும் அடமானம், பரம்பரையாக இப்ப அடிமையாக இருந்து நாம் உழைத்தோம். நம்முடைய உழைப்பை ஆண்டைகள் சுரண்டி கொளுத்தார். இது ரொம்ப காலம் இல்ல, 1891 வரை ரமன்கீர் வந்துதான் இதே செங்கல்பட்டு மாவட்டத்திலே உத்தரமேரூரில் தான்